ஜக்கி வாசுதேவும் அங்க வந்து ஒரு ஆசிரமம் வந்து ஒன்று கட்டிட்டு அந்த இடத்துல தான் டெவலப் ஆகக்கூடிய நேரம் அந்த சமயத்துல. அப்போ மத்திய அரசாக பிஜேபி இருக்கு, வெள்ளிங்கிரிக்கு போயிடுறாங்க. ஈசா யோகா மையத்தில் தியானம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலே தங்கியிருக்கேன், சாயங்காலம் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு. 50 லட்ச ரூபா சேர்த்துக்குள்ளி வாங்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னே பிடிச்சி வெட்டி கொள்ளணுங்கிற மாதிரி கொண்டு நினைக்கிறார். ஈசா யோகா மையத்துக்கு அந்த 3 லட்ச ரூபாயும் எடுத்துட்டு போயிட்டு அதாவது ராஜ்குமார் கடத்தல், நடிகர் ராஜ்குமார். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில ஒரு முக்கியமான 10 மனிதர்கள்ல ஒருத்தர் அப்படின்னா நம்ம வந்து நடிகர் ராஜ்குமாரை சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட லெகசி தொடர்ந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை கடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்ல, வீரப்பனை பத்தி பெருசா வந்து எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்ல, இன்ஆக்டிவா இருந்தாரு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, ராஜ்குமாரை கடத்தணும் அப்படிங்கிறது எண்ணம் வீரப்பனுக்கு 91 இருந்தே இருக்கு. 91 குறிப்பாக பங்காரப்பா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கலவரம் கர்நாடகாவில் உருவாது. அந்த கலவரத்தின் போது நடிகர் ராஜ்குமாருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் அந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு. அதை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பங்காரப்பாவும் ராஜ்குமாரும் சம்பந்தி முறை சேர்ந்தவங்க. அதனால சம்பந்தி முறை சேர்ந்து ஒரு கலவரம் பண்ணாரு, அவர் கண்டுக்காம விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் அந்த ஒரு தாட்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ராஜ்குமார் அந்த மாதிரி எண்ணம் உள்ள நபராக இல்லை. அவர் ஒரு கலைஞன் அப்படின்னா கலைஞனுக்குள்ள வன்மம் இருக்கக்கூடாது. அந்த வன்மம் இல்லாத நபராக தான் நான் அவரை பார்த்தேன். அவ்வளோ அதையெல்லாம் கடந்து போனவர். மொழி, இனம் அதெல்லாம் கடந்து போய் தன்னுடைய இனத்தின் முன்னேற்றத்துக்காக சிந்திச்சுட்டு இருந்த நபராக தான் நான் பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, அவர்கிட்ட இல்லை. ஆனால் அவருடைய ரசிகர்கள் சிலர் ஆர்வ மிகுதியால் சில தப்பு பண்ணாங்கிறது எங்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி வீரப்பனுக்கு ஒரு மைண்ட் என்ன, இந்த கலவரத்துக்கு ராஜ்குமார் தான் காரணம். அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிளைம் கிடைக்கல. இவனையே தூக்கி கொண்டு வந்து காட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கிளைம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல நினைக்கிறாரு. அதுக்கு முன்னே பிடிச்சி வெட்டி கொள்ளணுங்கிற மாதிரி கொண்டு நினைக்கிறார். வெட்டி கொள்ளணும். ஏன்னா கர்நாடகாவில் பல பேருடைய சாவுக்கு ஒரு காரணமானார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அது அந்த பகுதியில் இந்த மக்களும் சிலர் உறுதிப்படுத்துறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. அந்த திரைப்படம் சார்ந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் எல்லா ஊர்லயும் அரசியல் கட்சிக்கு அடுத்தபடியா ரசிகர்கள் வச்சிருக்கிறவங்க. அதனால அவங்கள பற்றி அந்த பேர் வந்திருக்கு. இது எல்லாம் கேட்டு வச்சுட்டு ராஜ்குமாரை பிடிச்சா கொல்லணும் அப்படிங்கிற பிளான்ல தான் ஒவ்வொரு முறையும் தாளவாடி காட்டுக்கு போகும்போதெல்லாம் ராஜ்குமார் இங்க வந்துட்டாரா, ராஜ்குமார் இங்க வந்துட்டாரான்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பாரு. அவன் போவான், போயிட்டு வந்து இல்லைன்னு சொல்லுவான், இல்லை 3 மாசம் ஆச்சு வந்து அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஒரு 6 மாசத்துல அவன் ஏதாவது போலீஸ்ல மாட்டுவான். மாட்டும்போது வீரப்பன் என்னென்னலாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாம் கேட்கும்போது எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ராஜ்குமார் வீட்டுக்கு இருக்காரன்னு போய் பாட்டு சொன்னார், போய் பாட்டு வந்தேன் அப்படின்னு அவன் போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். இதை வச்சு போலீஸும் ராஜ்குமாரை வீரப்பன் கண்காணிச்சிட்டு இருக்காரு. அதனால ராஜ்குமாரை வந்து கடத்த போறது வந்து போலீஸ்க்கும் தெரியும், ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதனால ராஜ்குமார் அந்த அவருடைய சொந்த ஊரான காஜனூருக்கு வந்தாருன்னா எங்களுக்கு தெரியாம வரக்கூடாது, நீங்க வந்தீங்கன்னா நைட் வரக்கூடாது அப்படி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இந்த பக்கத்தில் வீரப்பன் இல்லைன்னு சொன்னா தான் நீங்கள் வரணும், இப்படி எல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ராஜ்குமார் அதெல்லாம் அனுசரிச்சு போறாரு. அதுக்கப்புறம் என்ன இது யாரும் வர்றதில்ல, எனக்கு வேறவனுக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு சும்மா யாராவது ரிப்போர்ட்டை போடுறான்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லாமே போக ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ அதிகாரிகள் மாறினதுக்கு பிறகு பழைய அதிகாரிகள் போட்ட வச்ச ஃபைல் எல்லாம் அப்படியே போயிருது. பெருசா யார் அதை பத்தி அப்படியே போயிட்டு கடைசி 2000 ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. இந்த வீடு பெரிய வீடு, கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 சதுரடியில் வரக்கூடிய ஒரு பண்ணை வீடு. அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் அது நடக்கிறதுக்கு இவர் வர்றாரு அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்கிற தகவல் வந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்ன இருந்தே வீரப்பன் அங்கே வந்து உட்காந்துறாரு. அந்த வீடு கிரகப்பிரவேசம் வர்ற ஆளை தூக்கணுங்கிற பிளானா இருக்காரு. இந்த குறிப்பிட்ட 6-7 மாதமும் அவருடைய எந்த நடவடிக்கையும் வச்சுக்கல. உணவுப் பொருள் வேண்டிய அவசியம் வேணும்னாலும் கூட யார்கிட்டையும் போய் வாங்குறதில்ல. அந்த ஒரே ஒரு ஆள், ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் சொல்றது, அவங்க மூலமா உணவுப் பொருள் வரதை வச்சுக்கிறது. அந்த 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரொம்ப கமுக்கமா அந்த பகுதியிலே தங்கியிருக்காரு. குறைச்சிடறாரு. அந்த நேரத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள் ஒரு 8 பேர் உள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே அப்போ வந்து வீரப்பனுக்கு கையிலையும் பண குறைவா இருக்கு. ஏன்னா வேற இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு 15 நாள் 10 நாள் போயிட்டு வரக்குள்ள வந்து மிஸ் ஆயிடலாங்கிறதுனாலையும் அவர் போகலை. அந்த பணத்தை வச்சு தேவையான உணவுப் பொருள் வாங்க முடியாம வெறும் சர்க்கரையும் ராகிமாகவும் வாங்கி அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்படியே அள்ளி சாப்பிட்டுட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி பிடிச்சிக்கிட்டு தங்குறாங்க. இந்த தங்கி இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த
அந்த டீம்ல இது இவ்வளவு கமுக்கமா இருக்காருன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னா, காலையில 7 மணிக்கு அவங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா 7:15 மணிக்கு ஆகாசவாணியினுடைய ரேடியோ செய்தியை ரொம்ப ஒரு பாயிண்ட் குறைவான சத்தத்தில் வச்சு கேட்டுக்கணும். அது ஒரு 12:40 வரைக்கும் செய்தி கேட்க முடியாது. 12:40 செய்தி, திரும்ப 6:40 செய்தி, இந்த 3 மட்டும் தான் செய்தி. பகல்ல யாரோட பேச முடியாது. அந்த அளவுக்கு அமைதியா வேற யாருக்கு அந்த தாளவாடி காடு வந்து நிலப்பகுதி அதிகமானது, நிறைய மக்கள் உள்ள அடிக்கடி வந்து போறக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு எல்லையிலேயே இருக்காங்க, டீப்பா உள்ள போகாம. யாரோட பேசக்கூடாது, அதாவது ஈஸியா ரீச் பண்ணணும் அப்படின்ற அளவுல. தூங்குறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய முடியாது, வேகமா பேச முடியாது, நினைச்ச மாதிரி வேட்டைக்கு போக முடியாது, அசைவ உணவுகள் கறி அமைக்க முடியாது. இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு இருந்திருக்காங்க. இந்த கட்டத்தில் இந்த கடலூர் பகுதியிலிருந்து போய் இந்த 2 பேர் இந்த காட்டு வாழ்க்கைக்கு புதியவங்க. அவன் 2 பேரும் வழக்கமா டிஃபன் சாப்பிட்றது, டீ கடைக்கு போறது, டீ குடிக்கிறது, சினிமாவுக்கு போறது, இந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தாலும் முடியல. எனக்கு அமைப்பு வேணாம், போராட்டம் வேணாம், எனக்கு தனிநாடு வேண்டாம், விடுதலை படை வேண்டாம், விட்டுங்க நாங்கள் ஊருக்கு போறாங்களானுங்க. அப்போ இந்த அமைப்பு முடிவு பண்றாங்க, இவன் ஒரு பெரிய வேலையோட வீரப்பன் இருக்காரு, இவங்க 2 பேர் போனான்னா போன உடனே ஊருக்கு போயிட்டு சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்ப்பான். அங்க ஏற்கனவே கியூ பிரான்ச் இவனை கண்காணிச்சிட்டு இருக்கேன், அதிகபட்சம் 3 நாள்ல தூக்கிடுவாங்க. தூக்குன உடனே எங்கிருந்து வந்தான்னு கேட்டா தாளவாடியிலிருந்து வந்தாம்மா, இங்க வருவாங்க போலீஸ், நம்ம பிளான் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு வீரப்பனுக்கு தெரியாமலே சேத்துக்குழி தலைமையிலான இந்த டீம் முடிவு பண்ணி இந்த 2 பேரையும் கொன்னு புதைக்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த 2 பேருமே இப்போ ஒருத்தர் இறந்துட்டா, ஒருத்தர் உயிரோட தான் இருக்காரு. அவன் இப்போ கொன்னு புதைக்கலான்னு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, கிளம்பலான்னு உங்களை அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டார் தலைவர். ஆனா அந்த பொருள் நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 ஆள் தூக்கிட்டு போற அளவுக்கு லக்கேஜ் இருக்கு, இதெல்லாம் ஒரு இடத்துல குழி வெட்டி உள்ள புதைச்சிட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பலான்டா. நாங்களே வெட்டுறாங்க, வெட்டி அந்த 2 ஆளை புதைக்கிற அளவுக்கான குழி ரெடி ஆயிருது. அப்போ வீரப்பனை வந்துட்டு எதுக்குடா குழி வெட்டுறீங்க அப்படிங்கிறாரு. இவனு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க, இவனை 2 பேரும் போடுற தவிர வேற வழியில சுட்டு இங்கேயே புதைச்சிருவோம் அப்படின்ட்டு. அட பைத்தியாரன், இதுக்கு போய் எந்த பாவம் இல்லாத 2 பசங்களை வரணும், இந்த பொருள் குழி வெட்டிங்கல்ல, பொருளெல்லாம் தூக்கி அப்படியே உள்ள போடுங்க, வாங்க போலாம் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ராகி மாவும் சர்க்கரையும் கலந்த ஒரு ஆளுக்கு 3/4 கிலோ அல்லது ஒரு பொட்டலை எடுத்து 11 பேரும் நேரம் நடந்து வர்றாங்க. லெஃப்ட் ரைட்ல யூ-டர்ன் போட்டு கொண்டு வர்றாரு. இவனால எந்த கட்டத்திலையும் வழிகண்டுக்க முடியாத ஒரு ட்ராக்ல வந்துட்டு வந்து கெத்தேசால் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல மாவல்லம்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பிரிவில் ஏற்றி விட்டு திரும்ப சத்தியமங்கலம் போனா தான் வழி கண்டுபிடிக்க முடியும். அங்கிருந்து நேரம் கொள்ளையால் அனுப்பிவிட்டுறாரு. ஆமா, கொள்ளையால் போயிட்டு கொள்ளையால் பெங்களூர் போயிட்டு ஊருக்கு போங்கடான்ட்டு. இவன்ட்டு எதுவுமே சொல்ல வேணாம், விட்டுருங்க. அவன் போய் போலீஸ்ல போய் சிக்கிறான்னா எங்கிருந்து வந்தான்னு கேட்டா இவன் வழி தெரியாது, வந்தாலும் இந்த வழி தான் சொல்லுவான், இந்த வழியில தான் நம்ம தேடிட்டு இருப்பாங்க போலீஸ். இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்கிறோம். அப்படியே அந்த 40 கிலோமீட்டருக்கு அடுத்த ஊர்ல வேணா பஸ் ஏற்றி விட்டு அடுத்த நாள் யூட்டன் அடிச்சு திரும்ப 3ஆவது நாள் அங்க போயிடுறாரு. போய் அந்த பொருளை தோண்டி எடுத்து மீண்டும் அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிடறாரு. இந்த போன பசங்க ராஜ்குமார் கடத்தப்பட்டு 20 நாளைக்கு அப்புறம் தான் கைதாகிறாங்க. இது நடக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்குது. அதுக்கு 20 நாளுக்கு பிறகுதான். ஏன்னா இந்த பரபரப்பு முடிஞ்சோடனே போலீஸ் அங்கங்க எல்லாமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் மாட்டிடுறாங்க. அந்த 2 பேரும் அதே மாதிரி சிக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு கமுக்கமா அந்த திட்டமிட்டு தான் அந்த வேலையை செய்யறாரு. அந்த வேலையெல்லாம் எப்படி நடந்ததுங்கிறது நான் எழுதினேன், வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருப்பேன். அது ஒரு பெரிய பிளான் தான். இவர் வந்து அந்த 1 ஆண்டு காலம் எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்தது காரணம் ராஜ்குமார் கடத்துறதுக்காக ஒரு எல்லைக்குள்ள அடங்கி இருந்தது. இப்போ அந்த சமயத்துல வந்து என்னன்னா பணம், அதாவது அந்த சமயத்துல பெறப்பட்ட பணத்தை வந்து வீரப்பன் வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் புதைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் IPS கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, நீங்க கூட எழுதியிருக்கிறீங்க. ஸோ அவர் வந்து அந்த வெள்ளையங்கிரி பக்கம் வீரப்பன் போகிறதுக்கான காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த பக்கத்துக்கு போறக்கூடிய ஒரு வழி. அந்த வீரப்பனுடைய வழக்கமான பாதையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பகுதி, நிலப்பரப்பும் மாறுபட்ட நிலப்பரப்பு, டோட்டலாவே அந்த நிலப்பரப்பு ரொம்ப வேற மாதிரியா இருக்கும், அடர் காடா இருக்கும். சோ அந்த நிலப்பரப்புக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த சமயத்துல தான் வந்து என்ன அப்படின்னா ஜக்கி வாசுதேவும் அங்க வந்து ஒரு ஆசிரமம் வந்து ஒண்ணு கட்டிட்டு டெவலப் ஆகக்கூடிய நேரம் அந்த சமயத்துல. அப்போ மத்திய அரசா பிஜேபி இருக்குது. சோ இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல வந்து இதே போல பல்வேறு சாமியார்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ குறிப்பா வீரப்பன் வந்து வெள்ளையங்கிரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இல்ல ஜக்கிக்கும் வீரப்பனுக்கும் எதுவும் தொடர்பு இருந்திருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வீரப்பன் இந்த காடுகள் இருந்து அவர் மாறி போறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, ராஜ்குமார் கடத்தப்பட்ட 108 நாளும் 2 மாநில அரசையும் பந்தாடிட்டார். அது SM கிருஷ்ணா கலைஞர்லாம் பாத்தீங்கன்னா அது சிறுபடினே சொல்லலாம். அதை விட மோசமான அடி சுப்ரீம் கோர்ட் அடிச்சிருச்சு. அவ்வளவு அசிங்கங்களையும் தாங்கிட்டு உங்களால ஆட்சி பண்ண முடியாது, ரிசைன்மெண்ட் போங்கயா, கையாளாகாத நீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கற அளவுக்கு அடி விழுந்தது. அந்த அளவுக்கு இவங்க அடி வாங்கினாங்க. இந்த
அடியினுடைய ரியாக்ஷன் கடுமையா இருக்குன்னு வீரப்பன் நினைச்சார். நம்முடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை நம்ம முழுக்க அடக்க வேண்டி வரும், ரொம்ப அடங்கி வாழ வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி இருந்தோம்னா இந்த பகுதியில், அதாவது தமிழ்நாட்டு கர்நாடகாவுடைய ஒரு வழக்கமாக பயணிக்கிற மாயாறு காட்டுப்பகுதி, தாளவாடியிலிருந்து ஒகேனக்கல் வரையிலான அந்த காட்டுப்பகுதிக்குள்ள கண்டிப்பாக உளவு பிரிவு உள்ள டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க. எங்கே நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சாலும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் வருவாங்க. அந்த காலகட்டத்திலேயே ஊட்டியில், கோவை மாவட்டம் சூலூரில், சாம்ராஜ்நகர் பக்கம் இருக்கிற பேடுக்குழி எஸ்டேட்டு, மாதேஸ்வர மலை, இந்த இடங்கள் எல்லாம் ஹெலிபேட் தயார் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே. பர்கூர், இந்த இடங்கள் எல்லாமே ஹெலிபேட் தயாராகிட்டுது. பெங்களூர்லேருந்து ஒரு 10 ஹெலிகாப்டர் வந்துன்னா இந்த இடங்களில் லேண்ட் ஆகிட்டு காட்டை சுற்றி சர்ச் பண்ணுறதுக்கான பொசிஷன். ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த அத்வானி சொல்லிட்டாரு, ராணுவத்தை வேணா நான் பண்ணிட்டார். ஆமா, அந்த சமயத்துல சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ராணுவத்தை கொண்டு போயிட்டு போங்கன்னு சொல்லிட்டுது. இப்போ நமக்கு ஒரு பெரிய தாக்குதல் வரும், அது மோசமான அட்டியா இருக்கும். நம்ம எப்படி 108 நாள் தண்ணி கட்டணுமோ அந்த அளவுக்கு அரசு நமக்கு தண்ணி கட்டும், எதிர்வினைகளும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வழக்கமா பயணிக்கிற இந்த காட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு வீரப்பன் சொல்றாரு. தோழர்கள், தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த தோழர்கள், வேண்டாம், நம்ம வழக்கமா போற காடாக இருந்தால் தான் நம்ம தொடர்பாளர்களை சந்திக்கிறது, பொருள் வாங்குறதுலாம் அவசியம் இருக்கு. பொருள் வாங்குறது, தொடர்பாளர்களை சந்திக்கலாம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க நம்ம வேற காட்டுக்கு போலாங்கிறாரு. வீரப்பன் சொன்ன அந்த காடு வெள்ளியங்கிரி மலைப்பகுதி, அங்கே போனால் அந்த பக்கம் கேரளாவுக்கு போனால் அந்த பக்கம் நல்ல காடுக்கு நம்ம முன்னா போயிருக்கேங்கிறாரு. அது போய் மாறன்னு பார்த்துட்டு வர்றாரு. விடுதலை படையினுடைய அமைப்பில் இருந்த மாறன்னு போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு அந்த பகுதியில் பெரிய காடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ஒரு நாள் இங்கிருந்து சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மாதிரி மாறு இடத்துல பண்ணாரி காட்டிலிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது வீரப்பனுடைய திட்டப்படி போயிருந்தாங்கன்னா வீரப்பன் சொன்ன மாதிரி நடந்திருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை பேர் போனாலும் ஒரே வண்டியில் போவோம், அப்படி போனா ஏதாவது ஒரு சிக்கல்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி முடிவெடுத்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல இவங்க சொல்றாங்க, இல்ல தமிழ்நாடு போலீஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் போடாதீங்க, நம்மளால ரொம்ப கில்லாடிங்க, எங்கெங்க எப்பெல்லாம் செக் பண்றான்னு சொல்ல முடியாது. அது கோவை நகரத்துக்குள்ள 98 அந்த தொடர் குண்டு வெடிப்பு நடந்த பிறகு செக் போஸ்ட் அதிகமா இருக்கு. திடீர்னு நைட் வண்டி நிறுத்துறாங்க. நம்ம போகும்போது வண்டி என்ன சிக்கலாயிரும், அதனால நம்மளால ஒருத்தன் பைலட்டா போகட்டும், நீங்க பின்னால வாங்க, வழியில பிரச்சனை இல்லைன்னா நம்ம போலாம், கான்வாய் மாதிரி போலாம். இவங்க இது சொல்றதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அப்ப பெங்களூர்ல இருந்து வந்திருந்த தூதுக்குழு, ராஜ்குமார் மீட்கப்பட்ட நேரத்துல வந்திருந்த தூதுக்குழு வீரப்பனுக்கு சில உதவிகள் செய்யறதா நினைச்சிட்டு ஒரு வாக்கி டாக்கி வாங்கிட்டு வந்து போயிட்டாங்க. அது கென்வுட் வாக்கி டாக்கி, ஒரு 1000 மீட்டர் தூரத்துக்குள்ள பேசிக்கலாம், 2 ரிசீவர் இருக்கும். அதை பயன்படுத்தின முடிவுக்கு இந்த தோழர்கள், ஒரு அம்பாசிடர் கார்ல முன்னால ஒருத்தர் போறாரு, இனியன் ஒருத்தர், பின்னால வீரப்பன் குழு போது. வீரப்பன் சொல்றாரு, டே எல்லாம் ஒன்னா போலாம், இந்த 2ஆ போறதே நமக்கு சிக்கல் தான் அப்படிங்கிறாரு. இல்ல உங்களுக்கு தெரியாது, 2ஆ போறதான் சேஃப் அப்படின்ட்டு இவங்க போறாங்க. இந்த இனியன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து கோவை மாவட்டத்துக்கு, ஈரோடு மாவட்டத்துக்கு முற்றிலும் புதியவர். அந்த லேண்ட்ஸ்கேப்பே தெரியாதவர். போறாங்க, வீரப்பனுடைய வழிகாட்டுதல்படி இந்த வழியா போனா இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி போறாங்க. இது என்ன பாத்தீங்கன்னா, பண்ணாரிக்காட்டிலிருந்து புறப்பட்டு சத்தியமங்கலம், சத்தியமங்கலத்துல நேராக புளியம்பட்டியிலேருந்து அன்னூர், அன்னூர்லேருந்து கோவை, கோவையிலேருந்து வலது பக்கம் போனால் வெள்ளியங்கிரி மலை. இதுதான் வழக்கமான பாதை, இதுதான் போகிறாங்க. இந்த அன்னூர் அப்படிங்கிற இடத்துல போகும்போது ஒரு பெரிய சிக்கல் வரும். அது இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு இப்போ வந்து ரோடு பெருசாகிட்டாங்க. அந்த கட்டங்களில் அன்னூர்லேருந்து போகும்போது முதல்ல ஒரு ஒய் கட்டிங் வரும். இதுலேருந்து போனீங்கன்னா இந்த பக்கம் இப்படி ஒன்று போகும். 100 அடி போனது இன்னொரு ஒய் வரும். முதல்ல போகிற ஒயில லெஃப்ட்ல போனால் அவினாசி போயிடும், ரைட்ல போனா கோவைக்கு போகும். 2வது போற ஒயில லெஃப்ட் போனா கோவைக்கு போகும், ரைட்ல போனா மேட்டுப்பாளையத்துக்கு போயிடும். எவ்வளவு தெளிவா வண்டி ஓட்டிட்டு இருக்கணும்னா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆயிரும், ஒரே மாதிரி இருக்கும், 4 டைவர்ட் மாத்திரும். இப்போ வந்து அதுக்கு முன்னால பெரிய அளவுல போர்டு வச்சிட்டாங்க, அது நைட்ல ரிஃப்ளெக்டிங் அடிக்க மாதிரி. 2000 காலகட்டங்கள்ல நெடுஞ்சாலை போர்டுலாம் மஞ்சள் கலர்ல ஒண்ணு இருக்கு, பச்சை கலர்ல எதுவும் தெரியாது. அதுவே தரைக்கீழ கொஞ்சம் மேலதான் இருக்கும். பாதி இடத்துல வந்து நம்ம சினிமா போஸ்ட் ஒட்டிருப்பாங்க, அரசியல் விளம்பர போஸ்ட் ஒட்டிருப்பாங்க, அதனால அது தெரியாது. அப்படி போன தோழர் வழியில் தடையில்லை ஓவர், வழியில் தடையில்லை ஓவர், அன்னூர்ல இருந்து லெப்ட்ல போனாரு, வழி மாறிட்டாரு. ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வீரப்பன் வழிகாட்டுல போன வண்டி நேரா போயிட்டு கோவை ரோட்ல போயிட்டு பிரிஞ்சுட்டாங்க அவங்க. ஆமா, ஓகே. அதாவது வண்டியை தொடர்ந்துலாம் போல, இவங்க வெறும் தனி வண்டி சரியான பாதையில போயிட்டுது. முன்னால வழிகாட்டியா போன விடுதலை படை அமைப்பினுடைய தோழர் லெப்ட்ல போகிறார். ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா 2க்குமான கம்யூனிகேஷன் போயிட்டுது. டர் கொரு போயிட்டுது. வீரப்பன் அந்த சனியை தூக்கி வெளியில போடுறான்னு முதல்லயே சொன்னேன், இதை கொண்டு வந்து இப்ப அவன் பைத்தியார இங்கே போயிட்டான், இது நமக்கு பெரிய பின்னடைவை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு திட்டாரு. சரி வேற வழி இல்லை போறாங்க. கோயம்புத்தூருக்குள்ள போனோடனே பழைய
86-87 வீரப்பன் போன கோவையினுடைய அமைப்பு வேற, 2002-1 இவர் போகும்போது அமைப்பு மாறிடுது. லெஃப்ட் ரைட்லாம் தேட்டா அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, கோவை வந்து ஒரு தூங்கா நகரமா இருந்தது 98 வரைக்கும். இந்த தொடர் குண்டு வெடிப்புக்கு பிறகு 9 மணிக்கு கடையை போட்டு இருந்தாங்க. எங்கேயும் டீ கடை இல்லை. இவங்க கோயம்புத்தூர்லேயே லெஃப்ட் ரைட்டு எல்லா தெருவும் 100 அடி ரோடு 80 அடி ரோடு எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு டீ கடை திறந்ததுக்கு அப்புறம் 5:15 டீ கடை திறப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் திறந்துக்கணும் போய் விசாரிக்கும் போது எந்த காட்டு பகுதிக்கு போறதுன்னா அந்த கடைக்காரனுக்கு வழி தெரியல. அப்புறம் இவங்க எல்லாம் கேட்டு முடிச்சு வெள்ளியங்கிரி போறது வழி சொல்லும் போது அவன் சொன்ன வழி கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கு. வேற வழியால வெள்ளியங்கிரிக்கு போங்க அப்படின்ட்டு அவர் போக நினைச்சது பாலக்காடு பகுதியில் இருக்கிற காடுகளுக்கு. ஆனா வெள்ளியங்கிரி காட்டுக்கு தான் கடைசிக்கு போக வழி கிடைக்குது. ஏன்னா அந்த கடைக்காரனுக்கு அந்த இடத்துக்கு வழி தெரியணும்ல. அவன் சொன்ன வழியை பிடிச்சி இவங்க வெள்ளியங்கிரிக்கு போயிடுறாங்க. வெள்ளியங்கிரிக்கு போறாங்க. வெள்ளியங்கிரி போகும்போது 6:45. அங்க இருந்த பக்தர்கள் எல்லாம் மேல கொஞ்சம் பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஈசா யோக மையத்துல தியானம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்துல போய் இறங்கி 2க்கும் இடைப்பட்ட ஒரு காட்டுல மேலே ஏறிடுறாங்க. ஏறி அந்த ஊருக்கு போறாங்க. அங்கிருந்து 2 நாளுக்கு வந்து பொருள் எதுவும் கிடையாது. இங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, பண்ணாரி காட்டுல எல்லாம் புனித முயற்சி போனது. 2 நாள் அங்க தடுமாற்றத்துக்கு பிறகு ஒரு நீர்நிலையை கண்டுபிடிச்சு தண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொருள் வாங்குறாங்க. பொருள் வாங்கி உணவு தயாரி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பாரப்பட்டின்னு ஒரு நொய்யலாறு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பகுதி, அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மாதம் அங்க உடற்பயிற்சி, ஆயுத பயிற்சி, கருத்தியல் பயிற்சி எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த 1 மாதம் யாருக்கு தெரியாது. இந்த கடலூர் இந்த அவினாசி போன வழியில பிச்சுட்டு போன தோழர் நேரா கடலூர் போறாரு. கடலூர் இருக்கிற நண்பர்களை சந்திச்சு அடுத்து அண்ணாமலை நகரில் இருக்க இன்னொரு தொடர்பாளர் பார்க்க போறாரு. இவங்க ராஜகுமார் கடத்தலின் போது வெளியில வர்றது, கம்யூனிகேஷன் பண்றது, யார் யார் பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது தஞ்சாவூருடைய கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டரா இருந்த ராஜேந்திரன் ஃபிங்கர் டிப்ல எடுத்து வச்சிருக்காரு. டெல்டா ஃபோர்ஸ்ல ஒரு டீம் இருக்காங்க. அவங்க நக்சல் பாக்குறவங்க, அவங்களும் எல்லா தரவு எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அப்படியே கண்கொத்தி பாம்பா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வழி தவறி வந்த நண்பர் போன ஒரு 5வது நாள்லயே அங்க மாட்டிடுறாரு. ஒரு 3 நாள் போக்கட்டி இருக்காரு. 4வது 5வது நாள்ல விசாரணை வளையத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனா இவரு கோயம்புத்தூர் போனதுக்காக வந்தோம், நான் டைவர்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு அவங்க கோயம்புத்தூர் போயிருக்க மாட்டாங்க, திரும்பவும் பண்ணாரிக்கே போயிருப்பாங்க அப்படின்ற தகவலை சொல்றாரு. அது இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. இதுக்கடையில அவரு நண்பர் வந்து பிபிஎல் நிறுவனத்திலேயே ஒரு செல்போன் வாங்கி வச்சிருந்தார். அதான் பயன்படுத்தி இருந்தார். அந்த நம்பர் என்கிட்ட கூட அதிகாரிகள் கேட்டாங்க, அந்த நம்பர் தெரியுமாட்டு. இல்ல சார் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து ஒரு மணி நேரத்தை சொன்னாரு, 98984046 இதான அந்த நம்பர் அப்படின்னாரு. அப்படிதான் சார் தெரியுது அப்படின்னு. ஆளை தூக்கிட்டான், நம்பர்லாம் எடுத்துட்டான். அதோட 35-40 நம்பர் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அது அவனுடைய தொடர்பில் இருந்த எல்லாத்தையும் தூக்கி அங்கங்க கொத்தா தூக்கிட்டு வந்து விசாரிச்சு எல்லாருடைய நெட்வொர்க் எடுக்கும்போது அப்ப மாறன் ஒரு செல்போன் வச்சிருக்காரு. அந்த செல்போனுடைய கம்யூனிகேஷன் அப்பப்ப வெள்ளியங்கிரி மலை பகுதியிலிருந்து ஆமா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் பல்கலைக்கழக பகுதியிலையும் பேரூர் பகுதியில மருதமலை பகுதியில் அந்த சிக்னல் வருதுங்கிறது தெரியுது. உடனடியா தமிழ்நாடு எஸ்டிஎஃப் பூரா இங்க வருது. கர்நாடக எஸ்டிஎஃப் டீமை கொண்டு வராங்க. மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்றாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஜி விஜயகுமார் தலைமையில் பிஎஸ்எஃப் வீரர்கள் ஒரு 1000 பேரை இறக்குறாங்க. 2 ஹெலிகாப்டர், ஒரு விமானம் எல்லாமே இங்கே தயார் நிலையில் கொண்டாந்து வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனுக்கு தயாராகிறாங்க. இந்த 1 மாசத்துக்கு இவங்க எல்லாம் ஸ்டெடி ஆகிறாங்க. இந்த ஸ்டெடியான நேரத்துல வீரப்பன் குழு அங்கிருந்துட்டு பாரப்பட்டிங்கிற இடத்துல ஒரு ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கடையிலேயே இந்த ஏற்கனவே சொன்ன அசோக்குமார் டீம், அவருடைய இன்டெலிஜென்ட் டீம்ல 2 பேர் காட்சக்குள்ள போறாங்க. ஐயப்பன், சுப்பிரமணியன் 2 பேர் போறாங்க. அவங்க போய் பார்க்கும்போது பாரப்பட்டியில கேங் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு பெரிய 4 டீம் சேர்ந்து போகும்போது வீரப்பன் கூட அங்கிருந்து தப்பிச்சு போகுது எல்லா பொருளையும் விட்டுட்டு. அப்போ வந்து 74 லட்சம் ரூபாய் சந்திரகோடா இருக்கு, 50 லட்சம் ரூபாய் சேத்துக்குழி கோயின்கிட்ட இருக்குது, 30 லட்சம் ரூபாய் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கு. இதுதான் அவங்க வச்சிருந்த தொகை. இந்த தொகையை மட்டும் எடுத்துட்டு திங்ஸை பூரா விட்டுட்டு டீம் அந்த பாரப்பட்டியிலிருந்து கிளம்பிடுது. ஆனா அவங்க விட்டுட்டு போன திங்ஸை அதிரடிப்படை எடுக்கல. அந்த இடத்துக்கு கண்டுபிடிக்க முடியல. அது இன்ன வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. அது காணாம போயிருக்கும். வீரப்பன் குழுவை திரும்ப தெற்கு நோக்கி போறாங்க. இந்த குழு அந்த பக்கம் தேடி பிடிச்சி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த சூழல்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ணமூர்த்தி தன்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போறது அவனுக்கு பெரிய லக்கேஜா இருக்கு. அவன் வீரப்பனை தவிர மீதி 10 பேருக்கு ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுத்துறான். இந்த அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பிரிச்சு விட்டு இவனோட 3 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு லக்கேஜை குறைச்சிக்கிட்டாரு. சந்திரகோடா 74, சேத்துக்குழி 50 வச்சிருக்காங்க. இந்த டீம் போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்து அப்ப தாமரைக்கண்ணன் ஒரு ஸ்பீஸ கோயம்புத்தூர் வர்றாரு. இவர் ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னதான் ஐஏஎஸ்ல இருந்து வெளியில வந்தார். இங்க கோயம்புத்தூர் எஸ்பி வர்றாரு. இவர் தன்னுடைய பழைய ஐஏஎஸ் சோர்ஸ் எல்லாம் தஞ்சாவூர் டீம், கடலூர் டீம் எல்லாம் வழக்கமா பேசிட்டு இருப்பாங்க. டெய்லி நைட்டு என்ன நடந்துங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு இருந்தாலும்
இங்க 15 நாள் வந்த பிறகு ஒரு நாள் பேசுறாரு. பேசும்போது அந்த இனியன் ஒருத்தரை நாங்க தூக்கிட்டோம். அவன் சொல்றான் ஒரு விஷயம் என்ன, கோயம்புத்தூர் போறதுக்காக வந்தோம், ஆனா கோயம்புத்தூர் போயிருக்க மாட்டாங்க, மீண்டும் போயிருப்பான்னு சொல்றான். அப்படின்னு உடனே ஏன் கோயம்புத்தூர் வந்துடக்கூடாதா, இனி இவர் தாமரைக்கண்ணு யோசிக்கிறார். வந்திருந்தால் நம்ம கோவை எஸ்பி தான், அதிரடிப்படி நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனா நம்மளோட எல்லைக்குள்ள வீரப்பன் தப்பிச்சு வந்துட்டாங்கிற தகவல் நமக்கு முன்னே எஸ்டிஎஃப் தெரிஞ்ச சிக்கல். அதனால நம்ம ஒரு டீம் ரெடி பண்ணுவோம். இன்னும் வீரப்பன் குழு அங்க இருந்ததை எந்த டீம் பார்க்கல, இருக்கலாம்னு சந்தேகம், நம்ம ஒரு டீம் ரெடி பண்ணுவோம். உடனே மைக் எடுக்கிறாரு. அதிரடிப்படையில வேலை செஞ்சுட்டு இங்க கோவை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா போலீஸ் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, டிஎஸ்பி எல்லாம் வாங்க நாளை காலையிலன்றாரு. 10 மணிக்கு மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிடாரு. நீ எதனால எஸ்டிஎஃப்ல இருந்து வெளியில வந்தேன்னு கேட்கறாரு. நான் மாயாத்துல போகும்போது யானை துரத்திட்டு உளுந்து கை ஒடிஞ்சு போச்சு ஆப்ரேட் பண்ணிட்டாங்கிறான். ஒருத்தன் துப்பாக்கி வெடிக்கும்போது பரல் ஏறி கண்ணு போயிடுச்சு. இன்னொருத்தர் ஜீப்பு கவுந்ததுல கால் அடிபட்டுங்கிறான். இவனுக்குலாம் 500 காசு கொடுத்து போங்க அனுப்பிட்டு பொள்ளாச்சி எஸ்ஐயா இருந்த வின்சென்ட் அப்படிங்கிற மட்டும் செலக்ட் பண்றாரு. வின்சென்ட் கிட்ட நீ எதனால இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் 97ல போஸ்டிங், 96ல எஸ்டிஎஃப்ல உள்ள வரேன், 97ல மசனகுடி போஸ்டிங்கு, அப்பயே எஸ்டிஎஃப்ல ஜாயிண்ட் ஆபரேஷன் போயிருக்கேன், 98ல அசோக்குமார் எஸ்பி என்ன எஸ்டிஎஃப்னுடைய ஐஎஸ் கூப்பிட்டாரு, போன 2000 வரைக்கும் இருந்தேன். 2000ல ராஜ்குமார் கடத்தப்பட்டு தொட்டகாஜன் கொண்டு போயிட்டு கொங்கலி காட்டுல வச்சிருந்தாங்க. அங்க ஒரு சிலுவை பாறை ஒன்று இருக்கும், அந்த பாறைக்கு பின்னால்தான் தங்கியிருந்தாங்க. நாங்க அங்க போய் பார்த்தோம். அதிரடிப்படை சொன்னோம், ஆப்ரேஷன் பண்ண வேணாம், நீங்க திரும்பி வந்துருங்கட்டாங்க. அடுத்து நாகரணைக்கு அந்த டீம் தெரிஞ்சது. நாகரணைக்கு நானும் சதாசிவங்கிற ஒரு பிசியும் போனோம். நாகரணையில அந்த டீம் இருந்ததை பார்த்தோம். ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. அடுத்து மூவ் பண்ணி அந்த டீம் கன்னிமாரோடைக்கு போயிட்டுன்னு தெரிஞ்சது. கன்னிமாரோடைக்கும் 2 கான்ஸ்டபிள் அனுப்பி பழங்குடி உடும்பு வேட்டைக்கு போற மாதிரி அனுப்பி பார்த்தோம். அங்கதான் இருந்தது. ஆப்ரேஷன் வேணா திரும்பி வாங்கிட்டாங்க. அடுத்ததா அரசு தூதர்கள் பேச்சுவார்த்தைக்காக ராம்பயலூர் காட்டுக்கு போனாங்க. அங்க எங்க ஆளுக்கு போய் நாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது ராசப்பன், சுப்பிரமணி, ஐயப்பன், நானு, ராமலிங்க டிஎஸ்பி எல்லாம் போயிட்டோம். நாங்க சாராய வேட்டைக்கு வர மாதிரி போயிட்டு, நாங்க சாராய வேட்டைக்கு வந்தோம், உங்க வண்டியில என்ன இருக்குறது மட்டும் காட்டிட்டு நீங்க போங்க அப்படின்னா, அவங்க டாடா சுமோ கார்ல வந்ததும் வண்டி திறக்க மாட்டேனாங்க. சரி நீங்க யாருன்னா சொல்லிட்டு போங்கன்னா, நம்ம பின்வாங்க முடியாத ஒரு சூழல்ல நாங்க அந்த மாதிரி இருந்தோம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உடனடியா நக்கீரன் ஆசிரியர் காமராஜ், இணையாசிரியர் காமராஜுக்கு தகவல் அங்கிருந்தே சொல்லி அடுத்த 5வது நிமிஷம் ஏடிஜிபி அலெக்சாண்டர் என்ன கூப்பிட்டு வெளியில வாங்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்த உடனே எங்களை 5 பேரையும் 5 இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டு விட்டாங்க. இப்ப நான் பொள்ளாச்சியில எல்லண்டோ எஸ்ஐயா இருக்கேன் சார் அப்படின்ட்டு. சரி நீ டீம் கரெக்டா தான் வேஸ்ட் பண்ணிருக்க, நீ உட்கார அப்படின்ட்டு ஒரு உட்கார வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்தாரு. வீரப்பன் இப்ப கோயம்புத்தூர் வனப்பகுதிக்கு வந்துட்டு தான் தகவல். உங்க கூட ஒரு 4-5 பேர் ஆள் எடுத்துக்க, இந்த காடுகளுக்குள்ள எந்தெந்த பகுதியெல்லாம் வருவாங்கிறத பற்றி ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணி அந்தந்த ஆளுகளுக்கான ஒரு நிற்காம அவனுடைய வாழ வைப்பாரு. எல்லாருக்கும் செல்போன் வேணாலும் வாங்கி கொடு. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஒரு எஸ்ஐ இருப்பான், அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் உனக்கு நம்பிக்கையான ஒருத்தனா அவனுடைய நம்பர் கொடு, இன்ஸ்பெக்டருடைய நம்பரை கொடு, உன்னுடைய நம்பரை கொடு, என்னுடைய நம்பரை கொடு, கண்ட்ரோல் ரூம் நம்பரை கொடுத்து கண்ட்ரோல் ரூம் இருக்கிற ஆள் இந்த மாதிரி தகவல் வந்துன்னா எனக்கு உடனே சொல்லணுங்கிற இந்த நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணு. வீரப்பனை பிடிக்கிறது நம்ம வேலையில்லை, ஆனால் ஒட்டுமொத்தமாக பிஎஸ்எஃப் 2 மாநில போலீஸ் இங்கே இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சாங்கன்னு தெரியணும், நம்மளோட ஆக்டிவிட்டியும் தெரியணும், அந்த வேலையை நீ செய்ய அப்படிங்கிறார். சரின்ட்டு ஒரு போறாரு. வின்சென்ட், அந்த எஸ்ஐ வின்சென்ட்டுக்கு இன்னொரு கூடுதல் ப்ளஸ் என்ன, அவர் பூர்வீகம் கேரளா, மலையாளம் நல்லா சம்சாரிப்பார். இவரை முதல்ல எடுத்துக்கிட்டது அந்த செம்மந்தி மலை பகுதிக்கு தான் போறாரு. வீரப்பன் குழு பாரப்பட்டியிலும் தெக்க மூவ் ஆயிட்டு இவர் இந்த பக்கத்துல மூவ் பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அங்க இருந்த பகுதியில் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்புள்ள ஆட்களே ஒரு 10-15 பேரை பார்த்து எல்லாமே ஸ்பை ரெடி பண்றாரு. அதுல குறிப்பா ஐயப்பன் ஒருத்தர் பாக்குறாரு. அவனும் பூர்வீக மலையாளி, தமிழ்நாட்டுல நிலம் இருக்குது, கேரளாவில நிலம் இருக்கு, தினம் போயிட்டு வரக்கூடியவர். இவருக்கெல்லாம் சரக்கு கட்டிங் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, வீரப்பன் வருவாப்புல உங்களை உதவி கேட்டால் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்கன்னு சொல்லுங்க, எனக்கு தகவல் சொல்லிட்டு நீங்க போய் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்க, சிக்கலானா உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆபத்தாயிரும், என்ன கேட்கறான்னு செஞ்சு கொடு, தகவல் மட்டும் எனக்கு வரணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேணாம், நீங்க போங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு அடுத்து வெள்ளியங்கிரி மலை பகுதிக்கு ஒரு டீம் ரெடி பண்ண போறாரு. இந்த டைம்ல தான் வீரப்பன் அங்க பொருள் இல்லாம ஒரு கிட்டான சூழல் அந்த பொருள் எல்லாம் விட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கேரளா காட்டு பகுதியிலிருந்து ஒரு பொம்பளை பேசிட்டு வருது. வீரப்பன் இந்த இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப 3 நாளா சாப்பிடாம இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆம்பளை பேசிட்டு வரான். ஒருத்தர் மலையாளம், ஒருத்தர் தமிழ்ல பேசுறாங்க. இன்னொரு சிரிப்பு சத்தம் கேக்குது. சரி யாரோ இந்த பக்கம் வராங்க, ஒரு டீமா ஒரு குழு வந்துட்டு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உட்காந்துட்டு தான் இவங்க உட்காந்து வழியே ஒரு ஆள் மட்டும் போறான். இவங்க
அந்த நபரை அப்படியே பின் பண்ணி பார்க்கும்போது ஆம்பளையா பேசுனது, பொம்பளையா சிரிச்சது, பொம்பளையா பேசுனது எல்லாமே இது ஒரு நபர் தான். ஓ, ஒரே நபர் பேசிட்டு அவன் காட்டுக்குள்ள தனியா இருட்டுக்குள்ள வர்றதுக்கு விலங்குகளோ மற்றதோ அது மாதிரி அந்த வழக்கமான நடைமுறையில வந்திருக்கான் போல இருக்கு. அப்போ வீரப்பன் சொல்றாரு, இவனை பாக்குறது ஆபத்து, இவன் ரொம்ப சிக்கலான ஆளு, இவனை சந்திச்சோம்னா வாழ்க்கையில பெரிய அடி நம்ம கொடுக்குறாரு. ஓகே. ஆனா மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாம 3 நாளா இருந்த பிரச்சனை, இவன் பின்னால போற தவிர வேலை வழின்னு போறாங்க. ஆனா அவன் வீட்டுக்கு போகல. போற வழியில இன்னொரு இடத்து பக்கம் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல போய் பாக்குறாங்க, ஒரு வயதான அம்மா இருக்கு. வீட்டு முழுக்க கடலைக்காய் பறிச்சு கொட்டி வச்சிருக்காங்க. இவங்க பச்சை கடலைக்காய் எடுத்து சாப்பிட்டோன்னே அந்த அம்மா யாருன்னு கேட்கறாங்க. மலையாளத்துல பேசுறாங்க. நாங்க இந்த மாதிரி தேக்கு மரம் வெட்ட வந்தோம், 2-3 நாளாச்சு சாப்பிட்டு, எங்களுக்கு ஏதாவது வேணும்னா டீ போட்டு தரேன்னு டீ போடுறாங்க. சரி, இங்க யாராவது ஆளு இருந்தா போய் ஜாமான் வாங்கிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்தா நாய் கத்துது, ஓடுது. அப்புறம் போனா அந்த வாழை ஆடிட்டு நிக்குது. அங்கிருந்து ஒரு டார்ச் லைட் வருது. இந்த ஐயப்பன் தான் வரான். வந்த உடனே வீரப்பனை பார்த்தோன்னே, வீரப்பண்ணா அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். அவர் கட்டி பிடிக்க போகும்போதே வீரப்பன் மூக்க பத்துறாரு. சாராயம் குடிக்கடா அப்படிங்கிறாரு. அப்பப்போ போடுவேன் அப்படிங்கிறான். சரி, 2 கோட்டரோட வாங்கிக்க, ஆனா இங்க வந்தா குடிக்கணும், அங்க குடிக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்கி தரியாங்கிறாரு. பொருள் வாங்கி தராங்கிறான். 5000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. போறான், பொருளுக்கு லிஸ்ட்டை கொடுக்குறான். பொருளை கட்டி எடுக்க சொல்லிட்டு மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் போறான். எஸ்ஐ வினோத்தை பாக்குறான். அவர் அங்க இருக்காரு. எஸ்பிக்கு பேசணும் அப்படிங்கிறான், அல்லது வின்சென்ட் பேசணுங்கிறான். வந்ததை யாருன்னு அவர் தெரிஞ்சுட்டாரு. போனை போட்டு எஸ்பி கொடுக்குறாரு. வின்சென்ட் போகிறாரு. வின்சென்ட் அவுட் ஆஃப் ரேஞ்சு. எஸ்பிக்கு ஃபோன் போடுறாரு. போனை கொடுத்தோடனே, வினோத் பேசுறேன் சார், என்ன யாது இந்த உங்களோட ஒருத்தர் பேசணுங்கிறாரு அப்படின்ட்டு. உன் பேர் என்ன? கரடின்னு சொல்றான். தாமரைக்கண்ணு சொல்றாரு, சார் கரடி வந்திருக்கு. கரடி கிட்ட என்ன கேட்டாங்களோ அதையெல்லாம் செய்ய சொல்லு. கரடி காலையில வின்சென்ட் வந்து பாப்பான்னு சொல்லப்போ அப்படின்றாரு. கரடி போயிடுது. கரடி வந்திருக்கான்னு வின்சென்ட் கூப்பிடாரு. வின்சென்ட் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாலேயே எஸ்டிஎஃப் இன்டெலிஜென்ட்டுக்கு வீரப்பன் டீம் இங்க இருக்கு அப்படிங்கிற செய்தியை தாமரைக்கான் சொல்லிடுறாரு. ஏன்னா அது அவருக்குடைய ஆளும் இல்லை. நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் தாண்டா கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற அது ஒரு சொல்லிடுறாரு. காலையில 5:30 மணிக்கெல்லாம் இந்த டீம் அங்க போயிருது. கரடியை பாத்துறாங்க. கரடியை பார்த்து சம்பத்குமார் விசாரிக்காரு. வீரப்பன் கருப்பராயங்க மலையில மேல இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் பொருளை வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு என்ன பொருள் வேணும்னு இருக்காரு, மேலே தங்கியிருக்கேன், சாயங்காலம் வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. சரி, இங்கிருந்து ஒரு 60 பேர் ஒன்று டீம் கருப்பராயன் கோயில் காட்டில் ஏறுறாங்க. வீரப்பன் கருப்பராயன் கோயில் காட்டில் ஏறிட்டு அப்படியே இறங்கி வந்து அவன் ஐயப்பனுடைய வீட்டுக்கு தென்பக்கம் இருந்து ஒரு ஓடையில படுத்துக்கிறார். அவர் 6:45 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாரு. மேலே எஸ்டிஎஃப் ஒரு 50 பேர் ஏறிட்டு இருக்காங்க. சரி, நம்ம நினைச்ச சந்தேகமே இல்லை, இவன் ஆள்காட்டி தான், இனிமேல் இவனோட டச் இருக்கக்கூடாது, நம்ம இந்த பக்கம் போவோன்ட்டு இவன் தெற்கு பக்கம் இருந்த மலையில மேலே ஏறிடுறாங்க. அந்த மலையில ஏறி அவங்க ஒரு இடத்துல போயிடுறாங்க. இந்த லொக்கேஷன் எல்லாத்துக்குமே குழப்பம். இது காடு தான், சத்தியமங்கலம் காடு மாதிரி இல்லை, இது வந்து புல்காடு, அது மரங்கள் காடு. இந்த பகுதியில் வந்து வெறும் புல்காடா இருக்கு. அதுல யானை புல்னு ஒரு புல் இருக்கு, பெரிய பெரிய புல்லா இருக்கும். அந்த புல்லுடைய தோகையினுடைய ஒரு முனை நம்ம காலில் பட்டுதுன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி எடுக்கும். யானையே அந்த புல்லுக்குள்ள போறதுக்கு பயந்துக்கும். அந்த புல் அதிகமா இருக்குது. இது எப்படி இந்த காட்டு வந்து நம்ம வெளியில போறது என்ன தெரியுமா ஐயப்பன் உட்காந்து பேசிட்டு ஒரு கான்ஸ்டபிள் பக்கத்தில் வச்சுட்டு மீதி 8 பேர் அனுப்பிடுறாரு. இந்த 8 பேருமே வராங்க. இவங்களுடைய டீம் வழக்கம் என்ன, இந்த என்னைக்கு ஆபரேஷன் பண்ணாலும் முதல்ல சுப்பிரமணியம் போவார், கடைசியா ஐயப்பன் போவார். அல்லது ஐயப்பன் முதல்ல போவார், கடைசியா சுப்பிரமணியம் போவார். அன்னைக்கு வழக்கப்படி சுப்பிரமணியம் தான் மேல போறாரு. இவர் வந்து காடுகள்ல நல்லா அதிகமா பயிற்சி எடுத்ததுனால மற்ற எல்லாரையும் விட வேகமா மேல போயிடுவார். ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒரு 8:15 8:30 மணி அளவுல நல்லா இந்த சூரிய ஒளிச்சம் ரைட்டா இருக்கிற நேரத்துக்கு மேல போயிடுறாரு. மீதி எல்லாமே ஒரு 50 அடி 100 அடி வித்தியாசம் அப்படி ரொம்ப என்ன ஏறிட்டு இருக்காங்க. இவருக்கு மலை உச்சிக்கு போகணுன்னு மேல பாத்தீங்கன்னா அது ஒரு பலாமரத்துக்கு கட்டில யாரோ ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. கீழே பார்த்தா கர்நாடக அதிரடிப்படை தான் கீழே இருக்காங்க அப்படின்ட்டு, அப்பாடா இவன் இங்கேதான் இருக்கானுங்களா, அவன் எங்கேயோ போனதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போது செருப்பு காலோட ஒருத்தர் நடக்கிறது தெரியுது. இது எஸ்டிஎஃப் இல்லையே அப்படி பார்க்கும்போது அந்த வெளிச்சத்துல சந்திரகவுடா உடையமாவை பாத்துறாரு. ஆஹா, வீரப்பன் கேங்க தாங்க இருக்கு அப்படின்ட்டு. இவருக்கு என்ன பையன்னா அடுத்த கையால நடுங்கிட்டுது. 11 பேர் துப்பாக்கியோட இருக்கான். இங்க நம்ம கிட்ட எஸ்ஐ வின்சென்ட் கிட்ட ஒரே ஒரு AK-47 தான் இருக்குது. 2 பேர் ஹேண்ட் கிரனேட் வச்சிருக்கான். திருப்பி பிடிச்சான்னா 8 பேர் இப்ப சேர்த்துருவோம். நம்ம என்ன செய்யறது, ஒரு தடுமாற்றத்துல அந்த இருக்கிற நேரத்திலேயே வீரப்பன் கூட அங்க பாத்துருது. டேடே எவனா கல்பாசி இருக்கிறது வந்துட்டான் போல இருக்கு, அவனை கூப்பிடு, கேரளாவுக்கு போற வழி கேட்கலான்ட்டு, ஏப்பா இங்க வாப்பா அப்படிங்கிறாங்க. இவரு என்னையா கூப்பிட்டீங்க, அது இவரு தெரிஞ்சுக்கிறாரு நம்மளதான் கூப்பிட்டான்னு. இங்க கீழே இருந்தவனை கூப்பிட்டு கேங் இருக்குங்கிறாரு. இங்க யாரும் கவனிக்கல. நல்லா ஒண்ணுன்னா வந்து அவ்வளவு சோறு தர்றாங்க. 40 நிமிஷம் மலையில நடந்துட்டு
இதுல ஐயப்பன் மட்டும் கடைசியா ஒரு ஆள் கவனிச்சிடறான். சார் ஏதோ மேல இன்ஃபர்மேஷன் இருக்கு போலன்னு வேகமா ஓடிடுறாரு. அதை கேட்டு வின்சென்ட் மேல ஏறாங்க. மேல ஏறும்போது இந்த வீரப்பன் குழுவில் இருந்து ஒருத்தர் சந்திரகவுடா இவர் பக்கத்துல போய் கூட்டிட்டு வர்றதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காரு. இவரு கீழே இருக்கிறவன மேல வாங்க, அவன் எதுக்கு வர்றா இங்க கீழே மேல வாங்குங்கிறாரு. யாரும் வர்ற மாதிரி தெரியல. இவருடைய பயமே 11 பேர் ஆயுதத்தோடு இருக்காங்க, நம்ம 8 பேர் இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாமே காலிங்கிற இந்த பயத்துல தன்னை காப்பாத்திக்கிற மனுஷன் தான் இருக்காரு. அதான் இருந்திருக்கும் மனிதனுக்கு இருக்கும். என்ன ஆக போறோமோ தெரியல, 8 பேர் கைலாசம் போயிருவோங்கிற மாதிரி அந்த ஒரு பயத்துல தடுமாறுறாரு. வின்சென்ட் ஐயப்பனும் வின்சென்ட் மேல வந்தோடனே வின்சென்ட் மேல அந்த ஆள் ஒருத்தன் வர்றத பாத்துறாரு. இவர் அந்த கை சடக்கை அடிக்கிறதுலயும் அவருடைய நடவடிக்கையிலுமே தெரியுது. வேஷ்டி அவுத்து கட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த திரும்பி பாக்குறதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சார். டீம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே டிஷர்ட் அவர் வந்து ஏற்கனவே மேல ஒரு பெட்ஷீட் போட்டிருக்காரு. ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்ய பெட்ஷீட் அதை தூக்கி போட்டு டிஷர்ட்டை கழட்டிட்டு உள்ள இருந்து பெல்ட் ரிமூவ் பண்ணி AK-47 எடுக்கிறாரு. எடுத்த உடனே இதுக்குள்ளேயே இவர் சொன்னது வந்து ஐயப்ப பாத்துறாரு. அண்ணா கேங் முன்னால இருக்குன்னு கீழே இருந்த ராமலிங்கம் ஃபயர்ங்கிறார். வின்சென்ட் துப்பாக்கி எடுத்து இவர் முட்டி போட்டு உட்கார்ந்து எந்திரிச்சு சொல்றதுக்கான பொசிஷன் இல்லை. சுப்பிரமணியர் கொடுக்குறாரு. சுப்பிரமணி வாங்கினது அந்த ஆட்டோ மோடோ மேனுவல் மோடெல்லாம் பார்க்கல. நேராக தூக்கி பிடிக்கிறாரு. ஒரு 45-50 தோட்டா தான் இருக்கு. ஒரு அடி டர்ன்னு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. தோட்டா காலி. வந்திருந்த டீம் கிளம்பிடுறாங்க. இதுக்குள்ளேயே அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் சுப்பிரமணியம் அடிச்சிடறாரு. அவன் அங்கிருந்து பார்த்தோன்னே போலீஸ் அவன் ஏதோ சைகை காட்டுறான். பின்னால் டீம் வருது, ஆள் வர்றாங்கன்னு அவன் தெரிஞ்சுட்டு இங்க ஃபயர் பண்றான். இவங்க அடிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே பண்ணல. அதுல ஒரே ஒண்ணு இந்த சந்திரகவுடா வச்சிருந்த அந்த கடைசியா வந்துட்டு திருப்பி போனார்ல, அவனுக்கு மட்டும் அடி விடுது. அந்த கரன்சியில பட்டு அந்த பேக் பிஞ்சு கீழே விழுந்தது. அந்த ரூபாய் நோட்ல 3 லட்சம் ரூபாயில அடிபட்டுருது. அதை மட்டும் விட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேக் கிடைக்குது. 5 மொபைல் ஃபோன், ஒரு 6 சிம் ஃபோனு, போலராய்ட் கேமரா, ஒரு 10 டைரி, சில வார பத்திரிகைகள், அவங்க எடுத்த இந்த போட்டோக்கள், சில ஃபிலிம் ரோலு, ஹெல்மெட், வாக்கி டாக்கி, இது எல்லாம் கிடைச்சிருது. இதெல்லாம் எடுத்து அடுத்து வர்ற டீம் இதெல்லாம் வந்து தூக்குறதுக்குள்ள இதெல்லாம் முதல்ல எஸ்கேப் பண்ணுங்கன்ட்டு இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வக்கீல் இடத்துல தகவல் போனோடனே IG பாலச்சந்திரன் வந்துடுறாரு. வந்துட்டு அப்போ ரொம்ப நகைச்சுவை சொன்னாங்க. வந்தார், விசாரிச்சாரு, கேரியான் மேற்கொண்டு செய்யன்ட்டு அந்த 3 லட்ச ரூபாயும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. இந்த சம்பவம் இதுக்கு அடுத்த நாள் இதுதான் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என்டையர் ஃபோர்ஸ், விஜயகுமார் தலைமையிலான ஃபோர்ஸ் எல்லாம் அதாவது ஒரு அங்குலமா தட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு இந்த தாக்குதலில் வீரப்பன் குழு 3ஆ பிரிஞ்சிடுறாங்க. ஒரு குழு பாலக்காடு ரோட்ல போயிடுறாங்க, 3 பேர் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. மீதி 2 குழு பிரிஞ்சு மீண்டும் ஒன்னா சேர்றாங்க. மறுநாள் காலையில கீழே மணம்புலா டேமுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. அப்ப எதிரில் இருந்த BSF டீம் இவங்க மேல ராக்கெட் லாஞ்சர் அடிக்குது. அப்ப அந்த 74 லட்சம் ரூபாய சந்திரகவுடா விட்டு போயிடுறாரு. அதை என்னத்துக்கு அந்த விஜயகுமார் அதில் சொல்லியிருப்பார். 74 லட்ச ரூபாய் விட்டு போயிடுறாங்க. சேத்துக்குள்ளி 50 லட்ச ரூபாயோட போயிடுறாரு. அடுத்த நாளுக்குள்ளேயே அமைப்புக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. கருத்து வேறுபாடு வருது. 3 பேர் காணாமல் போயிட்டாங்க. எங்களுக்கு சந்தனக்காடு வேணாம், நாங்கள் முந்திரிக்காட்டுக்கு போறோன்ற ஒரு டீம் கிளம்பிடுது. அவங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் செலவு கொடுத்து அனுப்பிவிட்டு 20 லட்ச ரூபாயோட சந்தனம் சேத்துக்குழிக்கு வந்து 3 பேரும் அங்கிருந்து வடக்கு பக்கம் புறப்பட்டு 3ஆவது நாள் சத்தியமங்கலம் வந்துடுறாங்க. 4ஆவது நாள் எனக்கு ஆள் அனுப்பிடுறாங்க. வந்து குளத்தூர் மணி அண்ணனை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேச சொன்னாங்க. நான் அப்புறம் அண்ணனை கேட்டு சொன்னேன், அண்ணன் இந்த கட்டத்தில் சந்திக்க வேணாம், உங்க மேல கடைசி கருமையான கோபத்தில் இருக்கு, ஒரு 6 மாசம் பேசாம எங்கேயா போய் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருங்க, அப்புறம் வாங்க பேசிக்கொண்டு அவர் அனுப்பி விட்டாரு. இந்த அளவுல இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது. இதுல நீங்க நினைக்கிற மாதிரியோ அந்த ஈசா யோகா மையத்துக்கோ அல்லது வெள்ளியங்கிரி மலைக்கோ வேற எந்த தொடர்பும் இருக்கிறதா தெரியல, இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இதுதான் யதார்த்தமா நடந்தது. இது கிட்டத்தட்ட நான் ஒரு 100 பேர்கிட்ட விசாரித்த தரவுகள் இதெல்லாமே. ஆனா வீரப்பனுக்கு பிறகு சத்குருவோட வளர்ச்சி ரொம்ப அபாரமா இருந்திருக்கு. அது இருந்திருக்கு. அதுக்கு இது காரணமா இருக்கிறது சாத்தியம் இல்லை.